அன்றும் இன்றும் என்றும் நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் தான். ஐ லவ் தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. படையப்பா ரிலீஸ் ஆகும்போது நான் 5வது படிச்சுட்டு இருந்தேம். இப்போ ரீரிலீஸ் ஆகுது. 25 வருஷம் கழிச்சு படம் திரும்ப ரீரிலீஸ் ஆகுது. நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்றும் எங்கள் சூப்பர் ஸ்டார் இளமையோட 100 ஆண்டு காலம் வாழணும்னு கேட்டுக்கிறேன். 50 வருஷ திரையுலகின் மகுடம் சூடாத மன்னனாக வந்த எங்கள் தங்க தலைவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய சாதனை மேலும் மேலும் உயரணும். அவரோட மனசுல நாங்கள் ரசிகர் எல்லாம் நீங்காத இடம் பிடிச்சிருக்கோம். எங்களையும் தலைவரையும் எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது. எங்களோட முழு ஒத்துழைப்பு எல்லாமே தலைவருக்கு தாங்க. அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க தலைவா. ஹாப்பி பர்த்டே. இதயம் எனும் கோவில் கட்டினோம், அதில் ரசிகர்கள் எனும் தீபத்தை ஏற்றினோம். இந்த தீபம் அணையா விளக்காக, ஒளி விளக்காக சுடர்விட்டு பிரகாசிக்க எங்களது உடலில் உயிர் உள்ளவரை இவ்வுலகம் யாவும் புகழ் பரப்ப கடமைப்பட்டு காத்திருக்கும் உயிர் பக்தர்கள் நாங்கள். இன்று போல் என்றும் எங்கள் தலைவர் 100 ஆண்டு வாழ வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். சேலம் ரஜினி மக்கள் மன்றம். ஹாப்பி பர்த்டே தலைவா. படைப்பா படம் நாங்கள் தேட்டரில் பார்த்ததில்ல. ஏன்னா நாங்களாம் அப்போ பிறந்ததே கிடையாது. தலைவர் படம் வந்தப்போ இப்போ ஆவலோட இருக்கிற தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும், பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் ஆவலோட இருக்கிறோம். வெரி ஹாப்பி. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. படையப்பா 2 நீலாம்பரி 2 வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த படையப்பாவை இப்ப பாக்குறதுக்கே இன்னும் பெரும் படையோட நாங்க கிளம்பிட்டு இருக்கிறோம். படையப்பா சீனு நீங்க வருவீங்கன்னு நினைச்சு நீலாம்பரிக்கு நாங்களாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணது இன்னும் எங்களுக்கு நினைப்பு இருக்குது. இப்பதான் தெரியுது நீலாம்பரி 2 படையப்பா நீங்க எடுக்க போறது சொன்னது வச்சுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப விரைவில் எடுங்க. ரொம்ப ஆவலா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ரசிகர்கள். நன்றி தலைவா, வாழ்த்துக்கள். படம் ரிலீஸுக்கு அப்போ நாங்கள் தேட்டரில் பார்த்ததில்ல. இன்று நாங்கள் தேட்டரில் பார்க்கறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஹாப்பி பர்த்டே தலைவா. நன்றி. விண்ணுலகில் 1000 விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தாலும் மண்ணுலகில் மின்னிக் கொண்டிருக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது ரசிகராக இருப்பதற்கு நாங்கள் செய்த புண்ணியங்களே காரணம். எங்களது மாவட்ட செயலாளர் செந்தில் அண்ணா தலைமையில் கேக்கு வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிவிட்டோம். அனைத்து மக்களுக்கும், ஏழை எளியவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் நிறைய செய்கிறோம். தலைவரோட ஆசீர்வாதம், நல்ல உடல் நலத்தோடு அவர் இன்னும் 100 ஆண்டு காலங்கள் நல்லபடியாக வாழணும்னு நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அருணாச்சலேஸ்வரனே துணை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படையப்பா படத்தை கீர்த்தனா தேட்டரில் 2.25 ரூபா டிக்கெட் கொடுத்து சின்ன வயசில் சின்ன பையனாக போய் பார்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. நான் என்றைக்கும் போய் அதே ஸ்பிரிச்சுவலோட போய் பார்ப்பேன். தலைவர் என்றைக்குமே இளமையான தலைவர் தான். அவருக்கு வயது என்பது கிடையாது. இளமையின் தலைவரை இனிய ரசிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போக தயாராக இருக்கோம். தலைவர் என்றும் எதிலும் எல்லாத்திலையும் வெற்றி மட்டுமே பெற்றுள்ளார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ள தலைவரின் ரசிகனாக இன்று வரை நான் மட்டும் எனது பையன் முதல் கொண்டு தலைவரின் ரசிகனாகவே தான் இருக்கிறார். ஏன்னா சூப்பர் ஸ்டார் என்றாலே ஒரு தனி இது இருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே. தலைவரின் அதே ராகவேந்திரா அவருடைய வழியில் நாங்களும் ராகவேந்திரா அவர்களை வணங்கி அவரை என்றும் வாழ்த்தி வணங்குகிறோம். மக்கள் மன்னர் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், எந்த நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். எங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும். எங்களை எல்லாம் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அவர் எந்த ஒரு கஷ்ட துன்பங்கள் இல்லாமல் நீடூழி வாழ வேண்டும் என்று இருபுறம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவருடைய 25வது ஆண்டு நிறைவு பெறும் வகையில் படையப்பா ரிலீஸ் ஆனது. இன்று 50வது வருஷம் நிறைவு பெற சமயத்தில் மறுபடியும் படையப்பா ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதை நாங்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சேலத்தை பொறுத்தவரையிலையும் 4 திரையரங்கில் வெளியாகி இருக்கு. இப்போது நாங்கள் எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடிட்டு எல்லாரும் படத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். அதே படையப்பால 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆரவாரத்தோட ஆசையோட போனோமோ அதே ஆசையோட இப்போ படத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். படம் மறுபடியும் வெற்றி அடையும். இப்போ ரிலீஸ் ஆகிருக்க புது படத்துக்கு மேலே ரீரிலீஸ் ஆகிருக்கிற தலைவரோட படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தலைவர் அவர்கள் மீண்டும் சொல்கிறோம், தலைவர்கள் 100 ஆண்டு காலம் எந்த நோயடி இல்லாமல்
நிம்மதியான வாழ்க்கை வாழணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு வழிதுணையாக இருக்கணும். படையப்பா 2 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? படையப்பா 2 ரிலீஸ் ஆகுதுங்களா? தலைவர் தலைவர் சொல்றது சொல்றீங்களா? எங்க தலைவர் வந்து ஸ்க்ரீன்ல எப்படி நடிச்சாலும் எப்படி வந்தாலும் எங்களுக்கு அது திருவிழா தான். படையப்பா 2 இருந்தாலும் சரி, ஜெயிலர் 2வா இருந்தாலும் சரி, பாஷா 2வா இருந்தாலும் சரி, எதுவுமே நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை எல்லாமே ஆவலாக அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து எங்களுக்கு ஆன்மீக குரு. அவர் எவ்வளியோ அவ்வளி நாங்கள் வந்து நல்ல 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 காரியங்கள் எப்படி அவர் நல்லா செய்கிறாரோ, வருஷம் வருஷம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் படிக்கிற குழந்தைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறாரு. அதே மாதிரி நாங்களும் நிறைய பொதுமக்களுக்கு உதவிகள் அவர் வழியை பின்பற்றி செய்துட்டு இருக்கோம். மேலும் மேலும் அது தொடரும். என் பேர் செந்தில்குமார். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 76வது பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன்னா நான் அயோத்தியாப்பட்டினம் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர் மன்ற தலைவர். ஸோ சூப்பர் ஸ்டாரோட ஒவ்வொரு மூவிக்கே நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஷோவும் 9 AM மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 AM ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஆந்திரா, கேரளா இதெல்லாம் போட்டுருந்தாங்க. பெங்களூரில் தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாவே ஓகே. அப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டிலையும் பார்க்குறது. ஸோ எந்த அளவுக்கு லைக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அப்பா வந்து ரஜினி ஃபேன், தீவிரமான ரஜினி ஃபேன், நான் அஜித் ஃபேன். பட் இருந்தாலும் அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே ரஜினி மூவி ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறதா என்னோட ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? பட் இந்த செலிப்ரேஷன் நான் எதிர்பார்க்கல இங்கே வந்தோடனே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. பட் நல்லா இருந்துச்சு. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரஜினி டீம்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணி எதுவாக இருந்தாலும் போகிறது, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. படையப்பா ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரீ ரிலீஸ் இந்த மூவி நான் தேட்டரில் பார்க்க கிடையாது. அப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா 6th or 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ டிவியில் பார்த்துருக்கேன் மல்டிபிள் டைம்ஸ். பட் ஆனால் இப்போ தியேட்டர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரீ ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்துருவோம். இதுதான் படையப்பா மாதிரி பழைய படங்கள் நிறைய மெகா ஹிட் படங்கள். அதாவது மெகா ஹிட்ன்றது செகண்டரி. ரஜினி படம் எந்த மூவி ரிலீஸ் பண்ணாலும் போய் பார்த்துருவோம். புரியுதுங்களா? அந்த ஜேனல்ல ஏதாவது ஒரு ரொம்ப ஓல்டிஸ் படம் ரீ ரிலீஸ் எதிர்பார்க்குறீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாதுங்க சார். ஓகேங்களா? நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்கள் போய் பார்க்குற ஃபேன்ஸ் இருக்கிறோம், சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் கேட்குறதே இது பெஸ்ட்டு இது லோ அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது. தலைவர் மூவின்னு வந்தாலே ஓகே, எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான். ஹாப்பி பர்த்டே தலைவா. நான் எப்பயுமே ரஜினி சார் ஃபேன் தாங்க சார். நான் 2-3 வருஷமா ரஜினி மக்கள் மன்றம் இருந்ததுல ராசிபுரத்துல இருந்து வரேன். ராசிபுரத்துல தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேலத்துல நம்ம பாலாஜி சார் மூலியமா செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன். தலைவரே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் வாழ்த்துக்கள் வழங்குகிறேன். 100 அடி 100 வாழ்த்துக்கள் வழங்குகிறேன். ரஜினி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லாள் வாழுங்க. வாழ்த்துக்கள்.